விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தற்போது அமைதி பூங்காவாக இருக்கின்றதா அல்லது போராட்ட களமாக மாறிவிட்டதா என்று விவாதித்தால், தமிழகம் தற்போது போராட்ட களமாக, போராட்ட பூமியாக மாறிவிட்டது. ஏனென்றால் சென்னை உள்பட தமிழகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில், சாலைகளிலும், வீதிகளிலும், பொது இடங்களிலும் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக வீதிக்கு வந்து தொடர்ந்து போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார்கள். அப்படி பார்க்கையில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் திமுக அரசு அமைந்த நாள் முதல் பல ஆண்டுகளாக போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்லேயும் பல ஆண்டுகளாக போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மேல்மா என்ற இடத்துல பல ஆண்டுகளாக போராட்டம். இது போன்ற தமிழ்நாட்டில் பல இடங்களில் தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் தங்களுடைய மண்ணையும் மக்களையும் மொழியையும் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகத்தை திமுக அரசாங்கத்திடமிருந்து பாதுகாப்பதற்காக உயிரை கூட பொருட்படுத்தாமல் போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார்கள். தமிழ்நாடு தற்போது போராட்ட களமாக மாறிவிட்டது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஜனநாயக அரசா, சர்வாதிகார அரசா என்று விவாதித்தால் நிச்சயமாக அது சர்வாதிகார அரசு என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. போராடக்கூடிய மக்களை காவல்துறையை வைத்து வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்று சமூக நலக்கூடத்தில் அடைத்து சித்திரவதை செய்கின்ற அந்த செயலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து செய்து வருகிறார். குறிப்பாக சென்னை மாநகரில் தமிழகம் முழுவதிலும் பயணிகள் தங்களுடைய போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல் பேருந்து நிலையத்தில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார்கள். ஏனென்றால் பேருந்து உரிய நேரத்துக்கு வருவதில்லை. ஏன் பேருந்து உரிய நேரத்துக்கு வருவதில்லை என்றால், பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் போராடக்கூடிய போராட்டக்காரர்களை ஏற்றி செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் பயணிகளை ஏற்றி செல்வதற்கான பேருந்து பற்றாக்குறை. இந்த போராட்டக்காரர்களை ஏற்றி செல்வதற்கான பேருந்து தேவைக்கு அதிகமாக நிறுத்தப்பட்டு போராட ஆரம்பித்தாலே அவர்களை பேருந்தில் ஏற்றி சென்று கைது செய்து ஒரு சமூக நல கூடத்திலோ சிறையிலோ அடைத்து விடுகிறார்கள். ஆக தமிழ்நாட்டு அரசாங்கம் என்பது அதிகாரத்தை நல்ல விவகாரங்களுக்கு பயன்படுத்துவது கிடையாது, மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறது. குறிப்பாக இன்னைக்கு சென்னை மாநகரில் எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் முன்பாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர் கோரிக்கை பேரணி, அதாவது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் தொடங்கி கோட்டையை நோக்கி செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வந்திருந்தார்கள், ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள், கண்டனத்தை தெரிவித்தார்கள். திமுக அரசின் மக்கள் விரோத, விவசாயிகள் விரோத, தமிழ் இன விரோத, தமிழ் மொழி விரோத போக்கு குறித்து விரிவாக விளக்கமாக எடுத்து கூறினார்கள். பிறகு அவர்கள் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் இருந்து கோட்டையை நோக்கி தொடர் பேரணியாக செல்ல முயன்ற போது அங்கே பல பேருந்துகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டு இருந்தது. உடனடியாக காவல்துறையால் அவர்கள் தடுப்பு வேலி அமைத்து மடக்கி வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றிக்கொண்டு எந்தெந்த இடத்துல சமூக நலக்கூடத்தில் காலியாக இருக்கின்றதோ அங்கே அடைப்பதற்கு ஏற்றி சென்று விட்டார்கள். இந்த தொடர் கோரிக்கை பேரணி என்பது இன்று, நாளைய மறுநாள் நடைபெறும் என்று அந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஏனென்றால் தற்போது சென்னை சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை, அதாவது நிதிநிலை அறிக்கை வந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் சட்டமன்றத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பேரணி என்பது தொடர்ந்து 3 நாளைக்கு நடைபெறும் என்று கறிக்கோழி விவசாயிகள் தெரிவித்து உள்ளனர். அவர்கள் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் நியாயமான கோரிக்கைகள் தான். அந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தராமல் ஏமாற்றி வருகிறது.
இது விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்ற தமிழக அரசு முன்வரவில்லை. விவசாயத்துறைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வரவில்லை. விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது, விவசாயிகளை வஞ்சித்து விட்டது. இயற்கை வளங்களை சூறையாடி கொள்ளையடித்து அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது. அதாவது இயற்கையாக அந்த மண்ணில் வளரக்கூடிய நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகிறது, கால்நடைகள் அழிக்கப்படுகிறது, பறவைகள் அழிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் உயிரினங்கள் அழிக்கப்படுகிறது, இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது. இவையெல்லாம் அழிக்கப்பட்டு லட்ச லட்சம் கோடியாக திமுகவினர் கஜானாவிற்கு செல்கிறது. சமீபத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடம் திமுக மீது 4 லட்சம் கோடி ஊழல் குறித்த ஒரு புகாரை அளித்துள்ளார். அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளில் ஆளுநர் ஈடுபட்டு வருகிறார். அதே போல பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் புகாரை முன்வைத்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. குறிப்பாக டிஆர் பாலு மீதும் பல விதமான ஊழல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அது தொடர்பான விவாதம் சமீபத்தில் நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கும் டிஆர் பாலுக்கும் நீதிபதி முன்பாகவே நடைபெற்றது. விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி திமுக மீதான ஊழல் புகார் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது. இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி 11.19% உயர்ந்து விட்டது என்று மார்தட்டி திமுகன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் வேளாண் உற்பத்தி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு என்பது தெரியுமா? அதாவது அதல பாதாளத்தில் சென்று விட்டது வேளாண் உற்பத்தி. வேளாண் உற்பத்தியில் விவசாயத்துறையில் விவசாயிகளுக்கு திமுக அரசாங்கம் எந்த விதத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. மாறாக தொழில்துறைக்கு மட்டுமே திமுக அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. தமிழ்நாட்டின் கடன் சுமை 10 லட்சம் கோடி. ஒரு குடிமகனினுடைய கடன் சுமை 1,24,000 என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாம் இந்த 10 லட்சம் கோடியை யார் கடன் அடைக்க போகிறான்னு நாம் தான் அடைக்க போகிறோம். எப்படி அடைக்க போகிறோன்னா, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீதான விலை உயர்வு, வரி உயர்வு, இந்த 2 விதத்தில் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணி தான் அந்த கடனை அடைக்க போகிறாங்க. அதனால் 10 லட்சம் கோடி என்பது கடன் என்பது தமிழ்நாட்டின் கடன் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களின் கடன் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். இதே போல் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அவர்களுடைய போராட்டத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், திமுகவுடைய அரசாங்கத்தினுடைய முடிவு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. இன்னும் சில மாதங்களில் அவர்கள் வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கப் போகிறார்கள். நிச்சயமாக திமுக மீண்டும் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் தாவேகா மூலமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு அந்த வெற்றி செல்ல போகிறது என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதனால் விவசாயிகள் விரோத இந்த திமுக அரசு 2026ஆம் ஆண்டு விவசாயிகளால் வீழ்த்தப்படுவது உறுதி என்று இன்று நடைபெற்ற அந்த விவசாயிகள் தொடர் பேரணியில் ஒரு பேசு பொருளாக இருந்ததை நம்மால் காண முடிகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள அந்த காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் ஒரு பனிப்போர் என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேர் இல்லை மற்ற முக்கிய நிர்வாகிகளும் இந்த முறை ஆட்சியில் அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு வேண்டும், கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவ்வப்போது அவர்கள் சந்திக்கும் பத்திரிகையாளர் பேட்டியில் பொதுக்கூட்டத்தில் தங்களுடைய கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். இது திமுக மட்டத்தில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் ஒரு கருத்து தெரிவித்து உள்ளார். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் சொல்லக்கூடிய கருத்து அவர்களுடைய சொந்த கருத்து. அவருடைய கருத்துக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
நீங்கள் இருவரின் கருத்தை திமுக பொருட்படுத்தக்கூடாது என்ற ஒரு விளக்கத்தை தெரிவித்து இருக்கிறார். அதே போல பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூர் அவர்களும் அந்த ஆட்சியில் பங்கு கேட்பது, கூடுதல் தொகுதிகளை கேட்பது என்ற அந்த கோரிக்கையை அவர்கள் நிறுத்திவிட்டால் மட்டுமே காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக தரப்பில் குழு அமைக்கப்படும் என்ற ஒரு நிபந்தனையை சமீபத்தில் இல்லை, தற்போது காங்கிரசிடம் திமுக தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. அப்படி என்றால் திமுக காங்கிரஸை அச்சுறுத்துகிறது என்றுதான் அர்த்தம். இது நீடிக்குமானால் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் கூட்டணியில் தொடருமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனென்றால் ஒரு கட்சி தொடங்கப்படுகிறது என்றால் அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தானே கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆள வேண்டும் என்று எண்ணம் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கும் ஆள வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் அல்லவா? விசிகாவுக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா? எது சமூக நீதி? சமூக நீதி என்பது திமுக ஆட்சியில் முற்றிலுமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழ்நாட்டில், இந்தியாவில் திமுகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளிலும் சமூக நீதி இருக்கின்றது. திமுகவில் மட்டுமே, குறிப்பாக அண்ணா அறிவாலய திமுகவில் மட்டுமே சமூக நீதி என்பது பேசு பொருளாக மட்டுமே உள்ளது, செயல் வடிவத்திற்கு வரவில்லை. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மீதும் ஒரு ஏவுகணையை வீசி வரும் திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். இந்த மகளிர் உரிமை தொகை 5000 என்பது பாராட்டுக்குரிய விஷயம்தான். இது திமுகவுக்கு கிடைக்கப் போகின்ற படுதோல்வியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் வெற்றி பெறுவதற்கு இந்த மகளிர் உரிமை தொகை பயனாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை பாராட்டக்கூடிய விஷயம். அது மக்களை நேரடியாக சென்றிருக்கின்றது. பலருடைய வறுமையை தற்காலிகமாக போக்கக்கூடிய அது நல்ல விஷயம். ஆனால் மற்ற விஷயங்கள் எதுவுமே திமுகவால் பாராட்டக்கூடிய விஷயத்தை திமுக செய்யவில்லை. எனவே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை நோக்கித்தான் இந்த தேர்தல் இருக்க போகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள். விவசாயிகளை வஞ்சித்த அரசு வெற்றி பெற்றதாக இல்லை. மத்தியில் 2024ஆம் ஆண்டு பாஜக அரசு ஏன் 272 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கலை? அது காரணம் என்னவென்று தமிழக அரசுக்கு தெரியும். மோடி அரசாங்கம் விவசாயிகளை பகைத்து கொண்டது. விவசாயிகள் பாஜகவிற்கு எதிராக வாக்களித்ததன் காரணமாகத்தான் 240 இடங்களில் வெற்றி பெற்று 32 இடங்களை கூட்டணி கட்சியின் தயவோடு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஸோ அதே போல் திமுகவும் இந்த முறை விவசாயிகளால் புறக்கணிக்கப்படக்கூடிய கட்சியாக, வஞ்சிக்கப்படக்கூடிய கட்சியாக, தூக்கி வீசக்கூடிய கட்சியாக திமுக இருக்க போகிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த விவசாயிகள், தமிழர்கள் தயாராகி விட்டார்கள். இன்னும் 2 மாதங்களில் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதியாகிவிட்டது. மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.